ஓஎன்ஜிசி ராமநாதபுரத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்க போற விசாரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 20 ஊர்களை ஓஎன்ஜிசி நிறுவனம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எந்தெந்த ஊர் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய தனிச்சியம், பேய்க்குளம், கீழ் செல்வனூர், வேப்பங்குளம், பூக்குளம், சடையநேரி, கீழ சிறுபோத்து, வல்லக்குளம், பனையடி ஏந்தல், கடம்போடை, நள்ளிருக்கை, அரியக்குடி, காவனூர், காமன்கோட்டை, சிறுவயல், அலமலந்தல், சீனாக்குடி, அழகர்தேவன் கோட்டை, 2 இடம், அப்புறம் மானாக்குடி, இப்படி 20 இடங்கள்ல ராமநாதபுரத்தை குறி வச்சு ஓஎன்ஜிசி கடந்த 2023ஆம் ஆண்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம் அப்படிங்கறத அறிவிச்சாங்க. அப்பொழுது அந்த ஊர்ல எதிர்ப்பு கிளம்பியது, எதிர்க்கட்சிகள் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. உடனடியாக மாநில அரசினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் இருக்கார் இல்லையா, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சர், திராவிட மாடலுடைய அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சார். நாங்க ஒருபோதும் விட மாட்டோம் அப்படின்னாங்க. இப்போ யாருமே பரபரப்பான சூழ்நிலை மாட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, ஒரு பக்கம் திருப்பூணம் அஜித் குமாருடைய பிரச்சனை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரித்தனியாவுடைய படுகொலை, அப்படி இப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வேற வேற டைவர்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே சைலண்ட் மோட்ல மத்திய அரசு ஓஎன்ஜிசி உள்ள இறக்குது. இதற்கு தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் தமிழ்நாடுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு கிளை அமைப்பு. அது அனுமதியை கொடுத்துக்கிறது அப்படிங்கிற செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது.